ரஜினிகாந்த் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாரு, அவர் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாவம் அவரே வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்து சீரியஸாவே நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. கூலி படம் டைட்டில் ரிவீல் பண்ணதுல இருந்து ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றாரு. அதான் சினிமாவே சென்டிமெண்ட் தாங்க. பட் அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஹர்டில்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது அவங்களுடைய இன்னொரு சென்டிமெண்ட். இப்போ அதுக்கப்புறம் லைனப்பில் படங்கள் வச்சிருக்காரு. இப்போ கூலி மட்டும் அவர் நடிக்கலைங்க. கூலிக்கு அடுத்து இருக்கு அந்த மாதிரி செல்வராஜ் வச்சிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் வச்சிருக்காரு, ஜெயிலர் 2 நெல்சன் வச்சிருக்காரு, வரிசையாக இருக்கு. கூலி ஷூட்டிங்கில் மழை காட்சி எடுத்தாங்க. அது வந்து நிச்சயமா நமக்கே ஒரு மழையில் நினைச்சிட்டு வந்தாலோ இல்ல பனியில போயிட்டு வந்தாலோ நமக்கே வந்து வருது நம்ம வயசுக்கே. அவர் வந்து 73 வயசு. இப்ப மஞ்சு வாரியார சொல்றாரு, தலதலன்னு இருந்தாங்க, என்கிட்ட பேசவே விடல அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இது எல்லாம் அவருக்கு நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் அவர் எனர்ஜியா அவர் வச்சுக்கிறார். அவர் சொன்னார்ல, ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசுனா 1 பவுன்லாம் கிடையாது, 10 பவுன் 100 பவுன்லாம் கொடுத்துருக்கு அவருக்கு. ஆனால் அதை என்ன திருப்பி செஞ்சிருக்காருன்னு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவரை மாதிரி அவங்க மனைவி இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க, அவரை மாதிரி அவங்க பிள்ளைங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்ப யோகி ஆதித்யநாத் காலில் விழும்போது திட்டினேன். கொலைப்பழி இருக்கு, கொடூரமான நபர், குடிக்கலன்னா புல்டோசர் வச்சு வீட்டு அடிக்கிறாள், சாமியார் போர்வையில் இருக்கிற கொடூரன் அரக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாரு. அதனால ஏமா கமிட்டினா கூட என்னன்னு தெரியாதுன்னு போயிடுறாரு. எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது. ஒரு பக்கம் அவர் வந்து பெரியாரை பத்தி பேசுங்க, பெரியாரை பத்தி படிங்கன்னும் போது, புசி ஆனந்த் அவர்கள் வந்து அங்க உட்காந்து பண்ண பூஜையை பார்க்கும்போது அப்படின்னா இப்போ மற்ற சிறுபான்மையர்லாம் வந்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்றத பத்தி இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைங்க. அந்த எண்ணம் இருந்திருந்தா கேட்டராவே இருக்கீங்க, அவரை எதிர்த்தே பேசிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து மற்றும் ஒரு கட்சி கிடையாது, நாங்க மாற்று சக்தி அப்படின்வாங்க. மதச்சார்பின்மைய நாடு இது. இங்க வந்து மதங்களுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. இங்க வர நடிகர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல பவர் ஸ்டார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நினைச்சேன் நீங்க இவரதான் சொல்ல போறீங்க. இந்த பவரை பக்கமே பிடிக்கண்டா. இங்க ஒரு பவர் ஸ்டார்னு ஒருத்தர் நம்ம சொல்லுவோம், அவரை காமெடி பேசாதான் பார்ப்போம். இதே நிலைப்பாட்டுல அங்க ஒருத்தர் பவர் ஸ்டார் இருக்காரு, அவரு அங்க ஹீரோ. ஒரு மத நம்பிக்கையை நீங்க எப்படி இந்த மாதிரி வந்து பேசுவீங்க? கேலி கூத்தா நீங்க பார்க்க கூடாது. என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீங்க? பயங்கரமா வச்சு செய்ன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஆனா ஒரு மனுஷன் செய்யறான் பாருங்க ஆக்டிங். எப்ப அது ஸ்கிரீனுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி பண்ணா கூட எதனா விருது கிடைக்கும்பா. நீ பாட்டு மலை மேல ஏற முடியலையா, கொந்தளிக்கிறது என்ன, கூப்பாடு போடுறது என்ன, கோஷம் போடுறது என்ன, இவ்வளவு பேசுறாரு. பவன் கல்யாண் கருவறைக்குள்ள போக முடியுமா? அதே மாதிரி நான் பவன் கல்யாண் மாதிரியே விஜய் இங்க உருவாகிட்டு இருக்காரு அப்படின்னு யாராவது நினைச்சா தயவு செய்து ரப்பர் வச்சு எரேசர் வச்சு அதை அழிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. மக்களே சொல்லுவாங்க, நான் தனியா சொல்ல மாட்டேன். 26ல அந்த ரசிகர்கள் ஒன்னா சிஎம்னு கொண்டாடலாம், அப்படிலாம் வாய்ப்பு இல்லைன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ அவருடைய இந்த படம் வந்து முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படின்றதுனால கூட இருக்கக்கூடிய மற்ற பெரிய நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நடிகைகள் ஜோடியாகவோ இல்லைன்னா பெண்களை பற்றின ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கூட கருத்து சம்மந்தப்பட்டது இருக்கிறதுக்காக கூட அத்தனை நடிகர்கள் அது எப்படி வேணா இருக்கலான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசுங்க, பெரியாரை பற்றி படிங்கன்னும் போது, புசி ஆனந்த் அவர்கள் வந்து அங்கே உட்காந்து பண்ண பூஜையை பார்க்கும்போது, இந்த யூஸ்வலாகவே மாநாடுக்கு இப்படிதான் நடத்துவாங்க அப்படின்னாலும் அது இப்படி இவ்வளோ இல்லை இந்த மாதிரிலாம் நடத்த மாட்டாங்க. அந்த கால்லாம் நடுவாங்க, நிறைய அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பூசாரிகளை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஒரு கல் எடுத்து வைப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் இவர்களுடைய ஆட்டிடியூடு, இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் டிப்பிக்கலாக அப்படியே வேற மாதிரி இருக்கு, முழுமையா கம்ப்ளீட்டா. அப்படின்னா இப்போ மற்ற சிறுபான்மையர்லாம் வந்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்றத பத்தி இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைங்க. அந்த எண்ணம் இருந்திருந்தா நீங்க அரசியலுக்குள்ள வரீங்கன்னு சொன்னாலே எல்லாருடைய வாக்குகளும் உங்களுக்கு வேணும். நான் வந்து மாற்று சக்தியாக வரேன்னு தான் சொல்றீங்க.
மற்றொரு கட்சி கிடையாது. நீங்க மாற்று கட்சியா வரந்தானே சொல்லி வரீங்க, கோஷம் அதுதானே வரீங்க நீங்க. ஏன்னா அவருடைய நான் நிறைய டிவி விவாதங்கள்லாம் போகும்போதெல்லாம் அந்த ஆதரவாளர்லாம் வந்து பேச வருவாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள்லாம் எப்பவுமே ஹேட்டராகவே இருக்கீங்க, அவரை எதிர்த்தே பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து மற்றும் ஒரு கட்சி கிடையாது, நாங்கள் மாற்று சக்தி அப்படின்வாங்க. ரைட், மகிழ்ச்சி, மாற்று சக்தியாகவே வாங்க. ஆனால் மாற்று சக்தியாக நீங்கள் வருவதற்கு பலம் வந்து ஒரே ஒரு ஆள் பண்ணால் பத்த முடியாது. எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும். ஏன்னா இது வந்து மதச்சார்பின்மைய நாடு. இது இங்க வந்து மதங்களுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. மத கட்டுப்பாடு மத கோட்பாடுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. இங்க வந்து இவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இந்த அரசியல் மாதிரியே இங்க ஒரு நடிகர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல பவர் ஸ்டார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நினைச்சேன் நீங்க இவரதான் சொல்ல போறீங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க, நானு இப்பதான் மெதுவா வந்திருக்கேன் லைட்டா. நீங்க அந்த லைன் சொல்லும்போது அவர்தான் கனெக்ட் ஆக போறாரு. இங்க ஒரு பவர் ஸ்டார்னு ஒருத்தர் நம்ம சொல்லுவோம், அவரை காமெடி பேசாதான் பார்ப்போம். இதே நிலைப்பாட்டுல அங்க ஒருத்தர் பவர் ஸ்டார் இருக்காரு, அவரு அங்க ஹீரோ. திடீர்னு ரயில நிறுத்துவாரு, திடீர்னு ஓடுற வண்டி நிப்பாட்டுவாரு, அப்படியே ஒத்த கையில எல்லா வேலையும் பார்ப்பாரு. இப்ப அந்த வேலையை அரசியலுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது லட்டு பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு 2 கொட்டு வச்சிருச்சு சிஎம்க்கு. சந்திரபாபு நாயுடு சொல்லிருச்சு, நீ என்ன ஒரு சிஎம், எப்படி இந்த கருத்தை நீங்க பொது வழியில் பேசுவீங்க, ஒரு மத நம்பிக்கையை நீங்க எப்படி இந்த மாதிரி வந்து பேசுவீங்க, கேலி கூத்தா நீங்க பார்க்க கூடாது, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீங்கன்னு பயங்கரமா வச்சு செய்ன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஆனா ஒரு மனுஷன் செய்யறான் பாருங்க ஆக்டிங், எப்ப அது ஸ்கிரீனுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி பண்ணா கூட எதனா விருது கிடைக்கும்பா. நீ பாட்டு மலை மேல ஏற முடியலையா, கொந்தளிக்கிறது என்ன, கூப்பாடு போடுறது என்ன, கோஷம் போடுறது என்ன, இது நாட் அண்ட் சென்சிட்டிவ் இஷ்யூ, நீ அப்படிலாம் பேசக்கூடாது. இது சென்சிட்டிவ் இஷ்யூ தான், நீங்க பண்ணது சென்சிட்டிவ் இஷ்யூ தானே. இங்க நான் போயிருக்கேங்க, பண்ண கிட்டத்தட்ட 4-5 முறை நான் போயிருக்காங்க திருப்பதி கோயிலுக்கு. ஆனா என்னன்னா, நீங்க வந்து அந்த கோயிலுக்கு எல்லாரும் வரலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் எல்லாருக்குமான ஒரு விஷயமா இருக்கும். அதுல சைல்டிஷா பேசுறாரு, வேட்டிக்கன்ல யாராவது மாற்று மதத்தினர் போக முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் திருப்பி பதில் சொல்றேன், என்ன நம்ம யாரும் வேணாங்க, அவர் வந்து பயங்கர. இங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, நான் மாற்று அரசியல் பண்ணுவேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் மாற்றம் முன்னேற்றம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் போய் வேட்டிகன்ல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த போட்டோ வீடியோலாம் இருக்கு. அப்ப அவர் யாரு? நான் உதாரணத்துக்கு நான் வந்து அவங்களெல்லாம் அந்த தெருவுலலாம் உள்ளங்க, நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். இது மாதிரி யார் வேண்டுமானாலும் எங்க வேணா போகலாம். இதுல வந்து நீங்க அங்க நீ வரக்கூடாதுன்னு சொன்னாலே, உங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சாலே, நீங்க உங்க நம்பிக்கையை சீர்குலைத்தால் தப்பு, உங்க மத நம்பிக்கையை சீர்குலைச்சா தப்பு. நீங்க அந்த லட்டு பல பேருக்கு அது பிரசாதமா இருக்கும், பல பேருக்கு அது இனிப்பா தான் தெரியும். அதனால இனிப்பா பார்க்கறவெல்லாம் தப்பானவன் அர்த்தமாயிருமா? நீ ஏன் நாடகம் மாதிரி ஏன் கொந்தளிக்கிற, ஆம்ச இறக்கு ஏன் ஒரு டென்ஷன் ஆகிற, இவ்வளவு கோபப்பட வேண்டிய வேலையா இல்லையா அதுல? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு சொல்லிடுச்சே. ஏன் அந்த மாதிரி அவர் அங்க பயங்கரமா ஒரு பெரிய அவர் சனாதனத்தை கொண்டாந்து உள்ள வைக்கிறார். சனாதனத்தை எதிர்த்தால் அழிந்து போவீர்கள்னு. நமக்கு அதுதாங்க வேலையே. சனாதனம்னா என்னது, ஏன் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, சமத்துவம் இல்லாத இடத்துல எல்லாம் சனாதனம் இருக்கு. ஏற்றத்தாழ்வுகளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம பெரியார் மண், தமிழ்நாட்டு மண். நீ வந்து கிட்டையே நெருங்க விடாம நீ தூரமா நில்லு, நீலாம் என்ன தொடக்கூடாது, இவ்வளவு பேசுறாரு பவன் கல்யாண். கருவறைக்குள்ள போக முடியுமா? இதுவரை கொடுமை சொல்றேன் கேளுங்க. அவர் பொண்ணு, அவருடைய மகள் திருப்பதியில போறதுக்கு பாம் எழுதி கையெழுத்து போடுறாரு. கேட்டா அவங்க பேப்டிசம் எடுத்தவங்க கிறிஸ்தவருக்கு பிறந்திருக்காங்க, இவங்களுடைய மனைவி, அவங்க விருப்பங்க, தனிப்பட்ட விஷயம். அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், 4 கல்யாணம், அது அவர் விருப்பம், அதுல நம்ம குறை சொல்லலை. ஆனால் உங்க மகளையே உள்ள சேர்க்கறதுக்கு நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்க, உறுதிமொழி கொடுக்குறீங்க. ஆமாங்க அவங்க இறை நம்பிக்கையோட தான் வராங்க அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து நீங்க போறீங்க. அதுதான் உங்களோட நிலைமை, புரியுதுங்களா? அப்ப அந்த நாடகம் மாதிரியே இங்க நீங்க அரசியல் பண்ண வச்சீங்கன்னா எழுதி வச்சுங்க. ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய இந்த பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையா காமிக்கிறது, ஒரு வடிவேல் ஒரு படத்துல வந்து பலூன் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் தெரிய பயில்வானா காட்டுவார், அப்புறம் ஒரு டக்குன்னு ஒரு ஊசியில குத்திய மொத்தம் போயிடும் பாருங்க, காத்து போன பலூனா ஒரு அரசியல் போயிடும். எழுதி வச்சுங்க. ஏன்னா எங்கே வந்து நீங்க வந்து உங்களுடைய சுயத்தை மறந்துட்டு பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன்னு ஒரு பில்டப்பை மதத்தின் பேரால் பண்ணீங்கன்னா பயங்கரமான அடி வாங்குவீங்க. ஏன்னா இங்க மதச்சார்பின்மை நாட்டுக்குள்ள மதத்தின் பேரால் ஆட்சி நடத்த யாருக்கும் பெரிய மரியாதையே கிடையாது. ஒன்னா ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கலாம், பின்வாசல் வழியா புறவாசல் வழியா ஆட்சியை பிடிக்கலாம். இன்னைக்கு மைனாரிட்டி அரசு தான் உங்களுக்கு. அப்படி நீங்க உண்மையிலே நீங்க மக்களுக்கான மத அரசியல் பண்ணிருந்த நம்பிக்கை இருந்தா ஏன் அயோத்தியில் தோத்து போனாங்க பாஜக? ராமர் கைவிட்டார்ல, அதனால ராமர் கோயிலே ஒழுகுதுங்க, அதனால அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்றதை விட்டுட்டாரு. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு தேவைன்னா அவரை என்ன என்ன இது என்னது என்ன மாதிரியான அரசியல்?
ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மாற்று மொழிகளில், மாற்று மாநிலங்களில், மற்ற மாநிலங்களில் என்ன அரசியல் வேணால் பண்ணிட்டு போகலாங்க. அந்த அரசியல் அவங்களுக்கு எடுபடாமல் போகும். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு வாட்டி தூக்கி உட்கார வைப்பாங்க, சந்திரபாபு நாயுடு வரவே மாட்டாருனாங்க, அவர் தூக்கி உட்கார வைப்பாங்க. அடுத்த தேர்தலில் என்ன வேணா மாற்றம் வருவாங்க, அங்கே என்ன வேணா நடக்கலாம். அதே மாதிரி நான் பவன் கல்யாண் மாதிரியே விஜய் இங்கே உருவாகிட்டு இருக்காரு அப்படின்னு யாராவது நினைச்சா தயவு செய்து ரப்பர் வச்சு எரேசர் வச்சு அதை அழிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. மக்களே சொல்லுவாங்க, நான் தனியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது. எனக்கு தெரிஞ்சு நான் விஜயை ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன், 26ல் அந்த ரசிகர்கள் ஒன்றா சிஎம்னு கொண்டாடலாம், அப்படிலாம் வாய்ப்பு இல்லைன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். அவர் தன் சக்தி என்னன்றதை பார்க்கறதுக்கு தான் யாரோட கூட்டணி இல்லாமல் விஜயகாந்த் நின்ன மாதிரி தனியாக நிற்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. நின்னா அவருக்கு மரியாதை, இல்லைன்னா மக்கள் நல கூட்டணியோட லெவல் என்ன ஆச்சுன்றத மீண்டும் ஒரு முறை பிளாஷ்பேக் போய் நல்லா திருப்பி சினிமா ரீவைண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ விஜய் அவர்களை பற்றி இன்னும் நோட் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாரு, அவர் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாவம் அவரே வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்து சீரியஸாவே நல்லா இருக்காருங்க, நல்லா இருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இதே தான் இங்கே பிரம்ம முகூர்த்தம், அங்க வந்து பிரம்ம முகூர்த்தம், இதே பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனார். அது தெரியுமா? அதுதான் எல்லாரும் அந்த டைமிங்கை கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு இது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா, கூலி படம் டைட்டில் ரிவீல் பண்ணதுலேருந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் வந்து அதை சினிமாவே சென்டிமெண்ட் தாங்க. பட் நம்ம சென்டிமெண்ட் பார்க்குறதில்ல, இருந்தாலும் சினிமாவே சென்டிமெண்ட் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஹர்டில்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது அவங்களுடைய இன்னொரு சென்டிமெண்ட். ஓ, இந்த மாதிரி ஹடல்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ, அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் போய் அவர் சிகிச்சை எடுக்கும் போதும், இனிமேல் அவர் திரும்பி வரமாட்டார், அவர் ரொம்ப உடல்நிலை ரொம்ப பாதிச்சிச்சு, இனிமேல் சினிமாவே நடிக்க மாட்டார், இனிமேல் அவ்வளோதான், அவர் படம் இதுதான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருந்த நிலைமையிலேருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் நடிச்சிட்டாரு. நிறைய பேர் சொன்னாங்க இதுதான் அவருடைய கடைசி படம்னு, சொல்லியே 6 படம் தாண்டிட்டார். இப்போ அதுக்கப்புறம் லைனப்ல படங்கள் வச்சிருக்காரு. இப்போ கூலி மட்டும் அவர் நடிக்கலைங்க, கூலிக்கு அப்புறம் அந்த மாதிரி செல்வராஜ் வச்சிருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் வச்சிருக்காரு, ஜெயிலர் 2 நெல்சன் வச்சிருக்காரு, வரிசையா இருக்கு. அவர் நினைச்சாருன்னா அவர் தான் சொல்லணும், நான் இந்த படம் எனக்கு இன்னைக்கு நடிக்க விரும்பலப்பா, போதும்ப்பான்னு சொல்ற வரைக்கும். ஏன் அவர் தொடர்ந்து நடிக்கிறாருன்னா, ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும், ரஜினிகாந்த் தனக்கு எது வருமோ அதை செய்யறாரு. தன்னுடைய ரசிகர்களுக்கு எதை என்டர்டைனிங்காக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா அரசியலுக்கு வரேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, அந்த நம்பிக்கை பொய்த்து போச்சு, தப்பாயிருச்சு, அதை அவர் உணர்ந்துட்டார். அப்போ என் ரசிகனை நான் என்டர்டைனிங்காக வச்சுக்கணும்னா ஒரே விஷயம்தான், நானும் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ அந்த டாக்டரே சொன்னார், சொக்கலிங்கம் அவர் சொன்னார், என்னங்க சின்ன பையன் மாதிரி இருக்காரு, அவர் சினிமானோன்னு அப்படியே 30 வயசு பையன் மாதிரி மாறிடுறாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுதான் உங்களுடைய மன மகிழ்ச்சி தான் உங்களுடைய ஏஜை வந்து மறக்கடிக்கும். அவருக்கு 73 வயசு, இந்த 12 வந்தால் 74 வந்துடும். 73 வயசுல ஒருத்தர் வந்து ஆடுறதும் பாடுறதும் ஓடுறதும் பரபரப்பாக தன்னை வச்சுக்கிறதும் அப்படின்றது அவங்களுடைய எனர்ஜியை தான் கூட்டுமே தவிர குறைக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூலி ஷூட்டிங்கில் மழை காட்சி எடுத்தாங்க, அது வந்து நிச்சயமாக நமக்கே ஒரு மழையில் நினச்சிட்டு வந்தாலோ இல்லை பனியில் போயிட்டு வந்தாலும் நமக்கே வந்து வருது நம்ம வயசுக்கே. அவர் வந்து 73 வயசு, இந்த வயசில் தமிழ் சினிமாவில் ஒரு ஐக்கானா தனியாக ஒருத்தர் நிற்கிறதுன்றது பெரிய விஷயங்க. ஒரு 50 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 50 வருஷமாக ஹீரோவாகவே ஒருத்தர் நிற்கிறது. பல பேர் இருக்காங்க 50 வருஷம் தாண்ட நடிகர்லாம் இருக்காங்க, அப்பாவா தாத்தாவா சின்ன சின்ன கெஸ்ட் ரோலில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஹீரோவாகவே இவர் வயசுக்கு அந்த கூட நடிக்கிற ஹீரோயினி 25 வருஷமாவது பின்னாடி இருக்கும், சின்ன பொண்ணு தான் இருக்கும். அதுக்கும் நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க. மேடையிலே சொன்னார்ல, தமன்னா கூட என்கிட்ட டான்ஸ் ஆச்சு பேச கூட விடப்பான்லாம் சொன்னார், கிண்டலாலாம் பாச்சு. இப்போ மஞ்சு வாரியாரை சொல்கிறார், தளதளன்னு இருந்தாங்க என்கிட்ட பேசவே விடல அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இது எல்லாம் அவருக்கு நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க, ஆனால் இதெல்லாம் அவர் எனர்ஜியாக அவர் வச்சுக்கிறார், அவர் தன்னை எனர்ஜியாக வச்சுக்கிறார். இதுக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும், இது நீங்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவிட்டி வரதான் செய்யும், ஆனால் அதெல்லாம் தாண்டுற ஆள் தான் ரஜினி. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராக நிற்கிறார், ஒரே சூப்பர் ஸ்டார், மாற்று இல்லாமல். நான் வந்து அவர் ரசிகன்லாம் கிடையாது, சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சினிமாவை ரசிக்கிறவன். ஏன்னா இந்த சினிமா தான் என் போன்றவர்களுக்கு நிறைய வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே நம்ம இருக்கோம். இந்த சினிமாவில் தப்பு நடந்தாலும் சுட்டி காட்டணும், சரியாக இருக்கிறவங்கள பாராட்டி தான் சொல்லணும். நம்ம இந்த சினிமா அவருக்கு நிறைய கொடுத்துருக்கு. அவர் சொன்னார்ல, ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசுனா, 1 பவுன்லாம் கிடையாது, 10 பவுன் 100 பவுன்லாம் கொடுத்துருக்கு அவருக்கு, அவருடைய உழைப்புக்கு. தப்பு கிடையாதுங்க, உழைச்சிருக்காரு, வாங்கியிருக்காரு. ஆனால் அதை என்ன திருப்பி செஞ்சிருக்காருன்னு கேள்வி இருக்குல்ல. இங்கே திருப்பி செய்யணுன்ற சட்டம்லாம் கிடையாது, ஆனால் அவர் தனியாக செஞ்சிருக்காரா இல்லையான்னு அவர் மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா அவரை மாதிரி அவங்க மனைவி இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க, அவரை மாதிரி அவங்க பிள்ளைங்க இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க.
அதனால அவங்கள கம்பேர் பண்ணி பேசுறதுன்றதுக்கு நான் அதை உடன்பட மாட்டேன். நான் ரஜினியை நிறைய விமர்சனம் பண்ணுவேன், கடுமையாக இன்னைக்கும் பண்ணுவேன். எப்போனா சினிமாவை தாண்டி அரசியல் அவர் எதனா ஏடா கூடமா பண்ணாருன்னா திட்டுவேன். நான் எனக்கு உரிமை இருக்கு, ஏன்னா நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஆள். அந்த துப்பாக்கி சூடு பற்றிலாம் சமூக விரோதம் உள்ள பூந்தப்பெல்லாம் கடுமையான விமர்சனங்களை வச்சேன். அது மாதிரி இப்போ யோகி ஆதித்யநாத் காலில் விழும்போதெல்லாம் திட்டினேன். ஏன்னா ரஜினிகாந்த் என்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை என்னவா பார்க்குறாங்கன்னா, அவரை ஒரு நல்ல நடிகராக ஒரு நல்ல மனுஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. அவர் மீது மாறுபட்ட விஷயங்கள் இருக்கு, கொலைப்பழி இருக்கு, கொடூரமான நபர், பிடிக்கலன்னா புல்டோசர் வச்சு வீட்டு அடிக்கிறாள், சாமியார் போர்வையில் இருக்கிற கொடூரன் அரக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் காலில் போய் நீங்க சின்ன வயசு, உங்களை விட ஒரு சின்ன வயசு வித்தியாசம்ன்ற பெருசு கிடையாது. அங்கி போட்டிங்கன்னா நீங்க சாமியார் உடை போட்டா சாமியாரா நீங்க? அதுக்கான ஒரு இன்னைக்கு தேசத்தந்தை மகாத்மான்னு சொல்லக்கூடிய நம்முடைய காந்தியினுடைய புகைப்படத்தை வச்சுட்டு ஒரு அம்மா காவி வேஷம் போட்டு துப்பாக்கியில சுடுது, வீடியோ இருக்கு. அந்த அம்மா மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை, கொளுத்துறாங்க, தீயிட்டு கொளுத்துறாங்க. குடும்ப வியர்ச்சா அவங்க மேலே அதுவும் தேச பிதாவா அந்த மாதிரி பண்ணா தேச விரோத வழக்கு போடணும், செய்வே இல்லைல்ல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் கருத்து சொல்லும் போது டெஃபினட்டா நம்ம கடுமையை எதிர்ப்போம். இப்போ அவர் ரொம்ப தெளிவாயிட்டாரு. அதனால ஏமா கமிட்டினா கூட என்னன்னு தெரியாதுன்னு போயிடுறாரு. அது மாதிரி அரசியல் ரீதியான துணை முதல்வர் பதவி, சாரி அரசியல் தான் எனக்கு வேணான்னு சொன்னல அப்படின்ட்டு தெளிவாயிடுறாரு. இப்ப தெளிவாயிட்டாரு. அதனால அவருடைய நோக்கம் தொடர்ந்து அவர் ஹாப்பியா படங்கள் நடிக்கிறது தான். அது அந்த ரசிகர்களை கொண்டாட வைக்குது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இல்ல அது கூலி டைட்டில் வந்த போதும் சரி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்த போதும் சரி, அண்ட் படத்துல அதுதான் அந்த சென்டிமெண்ட் தாங்க. சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்போ? ஆமாமா, சென்டிமெண்ட் எப்பவுமே நீங்க சினிமான்னு சொல்ல வரல. நான் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்ப பார்த்து திடீர்னு ஒரு பெரிய தடை உங்களுக்கு வந்துருச்சு, இல்ல மிகப்பெரிய லாஸை நீங்க சந்திக்கிறீங்க, இல்ல எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைன்னா வேறு ஏதோ ஒரு கதவு உங்களுக்கு திறக்க போகுதுன்னு தான் அர்த்தம். என் லைஃப்ல நான் அனுபவிச்ச விஷயங்கள் நான் சொல்றேன். எனக்கு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும். இதுதான் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுக்கான ஒரு விஷயம். ஐயோ டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு நீங்க உட்காந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க எதுவுமே செய்ய முடியாது. முன்னேறி போயிட்டே இருக்கணும், தடைக்கல்லாம் படிக்கல்லாம் மாத்திட்டு ஏறி போயிட்டே இருக்கணும். அது உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்த்தும். ஏன்னா பிலாசபி பேச நினைக்க வேணாம், இதுதான் யதார்த்தம், கலை யதார்த்தம் இதான். ஏன்னா சினிமாவில் 100% 1000% சென்டிமெண்ட் தான். இளையராஜா அவர் இன்னைக்கு இசைஞானி, உலகம் போட்டிருக்கிற ஒரு இசையமைப்பாளர். முதல் பாட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. சென்டிமெண்ட் பார்த்துருந்தாங்கன்னா இளையராஜாவே கிடையாது. ஆனா அந்த கரண்ட் போன இளையராஜா தான் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நீங்க இதை ஒரு அந்த சென்டிமெண்ட் அவங்க ஃபுல்லாவே பிளாக்ல தான் ரிவீல் பண்ணாங்க எல்லாத்தையுமே. கருப்பு ஒத்துக்காது, ஆனால் சினிமாக்காரங்களுக்கு கருப்பு தான் பிடிக்கும். நீங்க பெரிய பிரபலமான விழாக்கள்லாம் பாருங்களேன், பிளாக்ல தான் நிற்பாங்க. அது ஒரு இன்டர்நேஷனல் கலர், அது பிளாக் லைட் இதுக்காகவே அது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கப்படும். அதனால நீங்க இந்த சென்டிமெண்ட் சினிமாவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, இப்போ அவர் தெளிவாயிட்டாரு, எதுவாக இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி தெளிவோட பேசுறாருன்றீங்க. அதே தெளிவு எப்போ விஜய் அவர்களுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவருக்கும் இந்த தெளிவு வந்ததுன்னா அவருடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லதாக இருக்கும். முக்கியமாக கூட இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சரியான ஆளாக வச்சுக்கிட்டாங்கன்னா. உங்களுடைய கருத்துக்களை பல விஷயத்தில் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.